மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் போற்றுதலுக்குரிய முதல்வர் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கடுமையாக உழைத்தால், உண்மையாக உழைத்தால், மக்களை பேரன்போடு நேசித்தால் அவர்களுக்கான அங்கீகாரம் சரியான நேரத்தில் சரியான முறையில் கிடைக்கும் என்பதை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் இந்த அறிவிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கிறாங்க. அதனால முதலமைச்சர் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மாண்புமிகு அமைச்சர் ஐயா ஆனந்த் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பள்ளி கல்வித்துறையுடைய அமைச்சர் பாசத்திற்குரிய அண்ணன் ராஜ்மோகன் அவர்களுக்கு மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பொறுப்புணர்வோடு செயல்படக்கூடிய ஒரு பொறுப்பான பதவியை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறாங்க. பொறுப்பை உணர்ந்து சிறப்பான முறையில் பொறுப்போடு செயல்படுவேன் என்பதை உறுதியளித்துக் கொள்கிறேன். மிகப்பெரிய பொறுப்பு நீங்க சொன்ன மாதிரி தமிழ்நாட்டுடைய மாணவர்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு இடம் என்பது பல்வேறு சவால்கள் இருக்கு. எப்படி செயல்பட போறீங்க? ஏன்னா பல இடங்களில் நீங்களே ஒரு செயல்பாட்டாளரா பல இடங்களில் பேசியிருக்கீங்க, நாங்களும் பார்த்திருக்கோம். இப்பொழுது பொறுப்பு எப்படி செயல்படுத்துறதுக்கு ஒரு முடிவு திட்டங்களுக்கு முதலமைச்சருடைய உத்தரவின் அடிப்படையில் முதலமைச்சர் அவருடைய அறிவுறுத்தலின் அடிப்படையில் சிறப்பான முறையில் செயல்படுவேன். சார், இது பாடநூல் தாக்கன்றது மாணவர்கள் சம்பந்தப்பட்டது. இந்த ஆண்டு கூட சில புத்தகங்கள் சில மாணவர்கள் கிடைக்கலன்னு சொல்லியிருக்காங்க. வருங்காலத்துல அனைத்து மாணவர்களுக்கும் புத்தகங்கள் கிடைப்பதற்கான நடவடிக்கைகள் தீவிரமாக மேற்கொள்ளும். இல்லை, என்னுடைய பணிகள் மிக சிறப்பாக இருக்கும். அது சொல்லை விட செயல் வடிவத்தில் செயல்படக்கூடிய நபர் நான். என்னுடைய செயல்பாடு அதை நிரூபிக்கும். நன்றி.